ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 65. சந்திரலேகாவும் புருஷோத்தமனின் மனதில் இருப்பதை அவரின் நடவடிக்கைகளை வைத்தே கண்டுபிடித்து விட்டார். இருந்தும் அதை வெளிப்படையாக காட்டிக்கொண்டதில்லை. வெளிப்படையாக தனக்கு இந்த விஷயம் தெரியும் என்று புருஷோத்தமனிற்கு தெரிந்துவிட்டால் அவரை ஆதரிப்பது போல் ஆகிவிடும். தன்னை நம்பி இந்த வீட்டிற்குள் அனுமதித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லாம் துரோகம் செய்தது போல் ஆகிவிடும் என்று எண்ணியவர் எதுவும் தெரியாதது போலவே நடந்து கொண்டார். இது சரிவராது என்று தெரிந்தால் புருஷோத்தமனை விட்டுவிடுவார் என்று எண்ணியவர் இப்படி குடும்பமாக அவருக்காக பரிந்து பேசுவார்கள் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் வாய் அடைத்து போய் நின்றார் சந்திரலேகா. அவரின் நிலையை உணர்ந்த ராஜேஸ்வரி சந்திரலேகாவின் தோளில் கையை போட்டவாறு, ஒன்னும் அவசரம் இல்ல லேகா, நீ பொறுமையா யோசிச்சு கூட உன்னுடைய பதில சொன்னா போதும். விருப்பம் இல்லை என்றாலும் பரவாயில்ல, உன்னுடைய விருப்பம்தான் என்றார் பரிவாக ராஜேஸ்வரியின் தாய். ஆமா சந்திரா, உனக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் சொல்லு. ஆனாலும் என் பையன் ரொம்ப நல்லவன், நீ இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்தா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று மறைமுகமாக தன் விருப்பத்தை தெரிவித்தார். அனைவரின் எண்ணமும் ஒன்றாக இருக்க சந்திரலேகாவும் சம்மதம் தெரிவித்து விட்டார். பிறகு திருமண வேலைகள் தடபுடலாக ஆரம்பித்தது. அனைத்து சொந்தங்களையும் அழைத்து பெரிய மண்டபத்தில் வெகு விமர்சையாக திருமணத்தை செய்ய ஏற்பாடு செய்தனர் ராஜேஸ்வரியின் பெற்றோர். திருமணத்தன்று அனைவரின் முகத்திலுமே பெரும் மகிழ்ச்சி ததும்பிக் கொண்டிருந்தது. புருஷோத்தமனுக்கு சொல்லவா வேண்டும், அவ்வளவு மகிழ்ச்சி. தன் காதல் கைகூடியதில், தான் விரும்பும் பெண்ணே மனைவியாக அமைவதெல்லாம் வரமல்லவா, அது தனக்கு கிடைத்ததை எண்ணி உள்ளம் மகிழ்ந்து போனார். ராஜேஸ்வரிக்கும் அப்படித்தான். தன் தோழியே தனக்கு அண்ணியாக வருவதில் பெரும் மகிழ்ச்சி. திருமணத்தில் அனைத்தையுமே ராஜேஸ்வரியின் பெற்றோரை பார்த்து கொண்டனர். அவர்களே சந்திரலேகாவிற்கு புடவைகள், தங்க நகைகள் என அனைத்தும் வாங்கி கொடுத்திருந்தனர். அதில் நேர்த்தியாக தயார் செய்யப்பட்ட சந்திரலேகா மணவரைக்கு அழைத்து வரப்பட்டார். அக்னி சாட்சியாக, பெற்றோரின் சாட்சியாக, வந்திருந்த உறவினர்களின் சாட்சியாக சந்திரலேகாவின் கழுத்தில் 3 முடிச்சிட்டு அவரை தன் சரி பாதியாக ஏற்றுக்கொண்டார் புருஷோத்தமன். இனிதே சந்திரலேகா புருஷோத்தமனின் திருமணம் நிறைவடைந்தது. என்னதான் திருமணத்தை வெகு விமர்சையாக செய்தாலும் கூட அதில் குறை கூறுவதற்காகவே சிலர் சுற்றி கொண்டிருப்பார்கள் அல்லவா. இந்த திருமணத்திலும் அப்படி சிலர் இருக்கத்தான் செய்தனர். அவர்கள் சந்திரலேகாவின் ஏழ்மையையும் பெற்றோர் இன்மையையும் ஒரு குறையாக பெரிதுபடுத்தி பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கினாலுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நகர்ந்து சென்று விட்டனர் ராஜேஸ்வரியின் பெற்றோர். இப்படிப்பட்ட பேச்செல்லாம் எழும் என்பது அவர்கள் திருமணம் நிச்சயம் செய்த அன்றே எண்ணியதுதான். இவர்களின் திருமணத்திற்கு வந்திருந்த ராஜேஸ்வரியின் தந்தையின் நண்பர் ஒருவருக்கு ராஜேஸ்வரியை பிடித்து போக தன் மகனிற்கு ராஜேஸ்வரியை பெண் கேட்டிருந்தார். ராஜேஸ்வரியின் பெற்றோருக்கும் இதில் முழு சம்மதமே. எனவே அடுத்த 2 மாதத்திலேயே ராஜேஸ்வரிக்கும் நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுத்தனர். இரு ஜோடிகளிற்கும் திருமணமான கொஞ்ச மாதத்திலேயே ராஜேஸ்வரியின் பெற்றோர் ஒரு விபத்தில் தவறிவிட்டனர். மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்த குடும்பத்திற்கு பேரிடியாய் வந்து சேர்ந்தது அந்த செய்தி. அதிலிருந்து தங்களை தேற்றி நல்ல முறையில் மீண்டும் தங்கள் வாழ்க்கையை வாழத் தொடங்கினர். சில மாதங்களிலேயே ராஜேஸ்வரிக்கு அழகிய ஆண்மகன் பிறந்திருந்தான். அவனிற்கு விக்ரம் என்று பெயர் சூட்டியது சந்திரலேகாதான். என்னதான் சந்திரலேகாவும் புருஷோத்தம்மனும் ஒற்றுமையான தம்பதியாக வாழ்ந்தாலும் கூட அவர்களுக்கு அவ்வளவு எளிதில் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் இவர்களின் காது படவே சந்திரலேகாவை பற்றி குறை பேச தொடங்கினர். இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனேயே மாமியார் மாமனார முழுங்கிட்டா. இப்போ இந்த குடும்பத்துக்கு வாரிசும் இல்லாமல் குடும்பமே பட்டு போக போகுது. போயும் போயும் இப்படியா ராசி இல்லாத பொண்ணை கட்டுறது என்று அவர்களின் காது படவே கூறினார்கள். இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் கேட்கும் பொழுது புருஷோத்தம்மன் வெகுவாக சந்திரலேகாவை எண்ணி வருந்துவார். ஆனாலும் சந்திரலேகா தனக்கு வருத்தம் இருந்தாலுமே அதை புருஷோத்தமனிடம் காட்டவும் மாட்டார், துவண்டு போகவும் மாட்டார். ராஜேஸ்வரிக்கு குழந்தை பிறந்து 4 வருடங்கள் கழித்துதான் சந்திரலேகா கருவுற்றார். பிறகு சந்திரலேகா புருஷோத்தமன் தம்பதியருக்கு அவர்களின் அன்புக்கும் காதலுக்கும் சாட்சியாக பிறந்தாள் தேஜாஸ்ரீ. தேஜாஸ்ரீக்கு பெயர் வைத்தது முதல் அனைத்தையுமே பார்த்து பார்த்து செய்தது ராஜேஸ்வரிதான். அவரின் உறவினர், என்ன ராஜி, விட்டா இப்போவே உன்னோட மருமகளை உன் வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு போயிடுவ போல இருக்கே என்றார் கிண்டலாக. ராஜேஸ்வரி, அதெல்லாம் காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது தானா நடக்கும் அத்த என்றார் இன்முகமாக. இப்படியே குடும்பம் ஒற்றுமையாக சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் ருக்மணி இந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தார்.
ருக்மணி ராஜேஸ்வரியின் வீட்டில் பல வருடங்களாக டிரைவராக பணிபுரியும் சுந்தரத்தின் ஒரே தங்கை. சுந்தரம் ராஜேஸ்வரியின் குடும்பத்திற்கு பெரும் விசுவாசியாக இருந்தவர்தான். ருக்மணியின் பார்வையில் புருஷோத்தமன் படும் வரை. ருக்மணி திருமண வயதை அடைந்ததும் அவர்கள் கிராமத்தில் பண்ணையார் அவளை தனக்கு இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைக்கும்படி பிரச்சனை செய்து கொண்டிருந்தார். அங்கே ருக்மணிக்கு பாதுகாப்பு இல்லை என்பதால் சுந்தரம் ராஜேஸ்வரியிடம் ருக்மணிக்கும் இங்கே ஏதாவது ஒரு வேலை போட்டு தரும்படி கேட்டு ருக்மணியையும் இங்கே வீட்டு வேலை செய்ய என அழைத்து வந்தார். ஆனால் விதி யாரை விட்டது? ராஜேஸ்வரி இதற்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருந்திருந்தால் அவர்களின் குடும்பம் அவர் எண்ணியது போல் என்றுமே ஒற்றுமையாக இருந்திருக்குமோ என்னவோ. ருக்மணி வேலைக்கு சேர்ந்த சில நாட்களிலேயே புருஷோத்தம்மனை அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. ஒரு நாள் புருஷோத்தம்மன் வாக்கிங் சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்புகையில் அவரையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தார் ருக்மணி. அதை கவனித்த சுந்தரம், ருக்கு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ருக்மணி சற்று திமிர் பிடித்தவர். ஒன்று தனக்கு வேண்டும் என்றால் அதை அடையும் வரையிலும் அடமாக நிற்பவர். ருக்மணி, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு என்று புருஷோத்தம்மனை நோக்கி தன் கையை காட்டினார். சுந்தரம் அவரின் வாயை பொத்தியபடி தங்களுக்கென ஒதுக்கியிருக்கும் வீட்டிற்கு அவரை அழைத்து வந்தார். ருக்மணி தன் வாயை அடைத்தபடி இருக்கும் சுந்தரத்தின் கையை தள்ளிவிட்டவர், எதுக்கு அண்ணா இப்போ என் வாயை மூடி இங்க கூப்பிட்டுட்டு வர என்றார் கோபமாக. சுந்தரம், உனக்கு என்ன அருவி ஏதாவது கெட்டுப்போச்சா? முதலாளியை பிடிச்சிருக்குன்னு சொல்ற? அவர் ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருப்பவர். ருக்மணி, அதனால் என்ன? அவரை பார்த்தா அப்படி தெரியலையே, திருமணம் ஆகாதவர் மாதிரி தானே இருக்கார். சுந்தரம், சி, இப்படியெல்லாம் என்கிட்ட பேச உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? கூட பிறந்த அண்ணன் கிட்ட பேசுற பேச்சா இது? ருக்மணி, அண்ணா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேனா இவரை எப்படியாவது எனக்கு திருமணம் செய்து வை. இந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம கனவில் நினைச்சா கூட வாழ முடியாது. சுந்தரம், இந்த குடும்பம் தான் நமக்கு சோறு போடுற சாமி. நான் இங்க வேலை பார்க்கிற இத்தனை வருஷத்தில் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை நீ கெடுத்துடாத. நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. ருக்மணி அவரின் கால்களை பிடித்து கொண்டு, அண்ணா, எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? நான் ஆசைப்படுற மாதிரி வசதியான வாழ்க்கைய உன்னால நல்ல முறையில் அமைச்சு தர முடியுமா? எனக்கு இந்த மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கையை வாழணும் என்றுதான் ஆசை. நாம யோசிச்சு பார்த்தா கூட நமக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமையாது. என்னை எப்படியாவது இந்த வீட்டு மருமகள் ஆக்கிடு. என் கூட சேர்ந்து நீயும் வசதி வாய்ப்போடு சந்தோஷமா வாழலாம் என்று சுந்தரத்திற்கும் பணத்தின் மீது ஆசையை காட்டினார். ஆரம்பத்தில் சுந்தரம் நல்லவராக இருந்தாலும் கூட பணத்தின் மோகம் யாரை விட்டது? ருக்மணி, நீ மட்டும் எனக்கு இவர் கூட கல்யாணம் செஞ்சு வைக்கலன்னா நான் அப்புறம் ஏதாவது செஞ்சுக்கிட்டு செத்து போயிடுவேன் என்றார் கண்ணீர் மல்க. ஆரம்பத்தில் முடியாது என்று மறுத்த சுந்தரம் ருக்மணியின் மிரட்டலினாலும் பணத்தின் மீது ஏற்பட்ட ஆசையினாலும் சரி என்று ஒப்புக்கொண்டார். ஆனால் என்ன செய்வது? எப்படி ருக்மணியின் ஆசையை நிறைவேற்றுவது என்று அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதுவும் சந்திரலேகா இருக்கும் பொழுது எப்படி ருக்மணியை புருஷோத்தமன் திருமணம் செய்வார்? எனவே சந்திரலேகாவை முதலில் இங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்தனர். அவர்கள் இருவருக்கும் நடுவே சண்டைகள் வந்தால் சந்திரலேகா புருஷோத்தம்மனின் மீது கோபமாக இங்கிருந்து சென்று விடுவார் என்று எண்ணிய சுந்தரம் ஏதேதோ முயற்சி செய்து பார்த்தார். ஆனால் அது எதுவுமே வேலைக்காகவில்லை. தன்னுடைய திட்டங்கள் அனைத்தும் தோல்வியை தழுவ அதில் கோபம் தலைக்கேறிய சுந்தரம் சந்திரலேகாவை கொலை செய்ய திட்டம் போட்டார். புருஷோத்தம்மன், லேகா, இந்த ஒரே ஒரு தடவடா, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் கலந்துக்கவே மாட்டேன். சந்திரலேகா, முடியாதுங்க, கண்டிப்பா அனுப்ப முடியாது. ஏன் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? புருஷோத்தம்மன், இது ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வைக்கிற பார்ட்டிமா, என்னால் போகாமலும் இருக்க முடியாது. நான் தான் ரொம்ப குடிக்க மாட்டேன் என்று ப்ராமிஸ் பண்றேன்ல, சும்மா ஃப்ரெண்ட்லியா கொஞ்சமா குடிக்க சொல்லுவாங்க, அதை என்னால் தடுக்க முடியாது. சந்திரலேகா, இப்படிப்பட்ட பார்ட்டிக்கு போகவே தேவையில்லை, விடுங்க. புருஷோத்தம்மன், சொன்னா புரிஞ்சுக்கொள்ளைக்கா, இந்த ஒரு தடவை மட்டும்தான், திரும்ப இப்படி செய்ய மாட்டேன் என்று தன் மனைவியிடம் கெஞ்சி கூத்தாடி அந்த பார்ட்டிக்கு போக சம்மதம் வாங்கினார். ஆனால் தன் வாழ்க்கையே இதனால் தான் தலைகீழாக மாறப்போகிறது என்பதை அவர் அன்றே உணர்ந்திருந்தால் அவரே அந்த பார்ட்டிக்கு போகாமல் இருந்திருப்பாரோ என்னவோ. தேடல் தொடரும். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 66. வெளியே இடி மின்னலுடன் கூடிய மழை விடாது பெய்து கொண்டிருந்தது. நேரம் நள்ளிரவை தாண்டி சென்று கொண்டிருந்தது. சந்திரலேகாவிற்கு அன்று காலை முதலே ஏனோ மனம் உறுத்தலாகவே இருந்தது. அதனால்தான் அவர் புருஷோத்தம்மனை அந்த விருந்துக்கு செல்ல வேண்டாம் என்று அவ்வளவு தூரம் வற்புறுத்தினார். ஆனால் அதை அனைத்தையும் மீறி புருஷோத்தம்மன் தவிர்க்க முடியாது என்று கூறிவிட்டு சென்று விட்டார். விளையாடி களைத்து போய் ஆழ்ந்த நித்திரையில் உறங்கிக் கொண்டிருக்கும் தன் மகளை மடியில் ஏந்தியவாறு பதட்டமான மனநிலையோடு வாசலை பார்த்தபடி சோபாவில் அமர்ந்திருந்தார் சந்திரலேகா.
பார்ட்டியில் புருஷோத்தம்மனின் நண்பர், வாட் இஸ் திஸ் மேன், அதுக்குள்ள கிளம்பணும்னு சொல்ற? இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு போகலாம்ல. புருஷோத்தம்மன், வீட்டில் என்னுடைய ஒய்ஃப் தனியாக இருக்காடா, அதனால தான் கிளம்பணும்னு சொல்கிறேன். ராஜி கூட ஊரில் இல்லை, நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. புருஷோத்தம்மனின் நண்பன், வீட்டுக்குள்ளே இருக்கவனுடைய ஒய்ஃபை யாராவது வந்து கிட்னாப் பண்ணிடவா போகிறாங்க, ஏண்டா இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற? மற்றொரு நண்பன், அதெல்லாம் இல்லடா, தங்கச்சி ஏதாவது கண்டிஷன் போட்டு அனுப்பியிருப்பாங்க, அதான் பையன் இப்படி பயப்படுறான் என்று அவரை கிண்டல் செய்தார். நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை போக விடாமல் அளவுக்கு அதிகமாக குடிக்க வைத்தனர். அதன் விளைவாய் தன்னிலை மறந்து தள்ளாடியபடி அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் புருஷோத்தம்மன். ஒரு வழியாக காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டார். சந்திரலேகா, என்ன இது, ஃபோன் பண்ணா அவர் எடுக்கவே மாட்டேங்கிறார், என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ என்று சந்திரலேகாவின் எண்ணம் எங்கெங்கோ செல்ல தொடங்கியது. பலமுறை புருஷோத்தம்மனுக்கு அலைபேசியின் மூலம் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தார் சந்திரலேகா. பொறுத்து பொறுத்து பார்த்தவர் தன் கணவருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விட்டதோ என்று எண்ணியபடி அதற்கு மேல் இருப்பு கொள்ளாமல் தேஜாஸ்ரீயை தூக்கிச் சென்று கட்டிலில் படுக்கச் செய்தவர் வெளியே வந்து, சுந்தரம், சுந்தரம் என்று உரக்க அழைத்தார். சுந்தரம், என்னம்மா இந்த நேரத்துல? சந்திரலேகா, இன்னும் சார் வீட்டுக்கு வரல, என்ன ஆச்சுன்னு தெரியல, காரை எடுங்க, போய் பார்த்துட்டு வந்துடலாம். ருக்மணி, என்ன சொல்றீங்க, இன்னும் அவர் வீட்டுக்கு வரலையா? சந்திரலேகா, ஆமா, ஒரு பார்ட்டி இருக்குன்னு போனார், இன்னும் காணும், அதான் பதட்டமா இருக்கு. நாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். ரூம்ல குழந்தை தூங்கிட்டு இருக்கா, நீ அவளை கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. தன் வாழ்க்கையையே நாசமாக்க காத்திருக்கிறாள் இவள் என்ற உண்மை அறியாத சந்திரலேகா அவளிடமே பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டார். சுந்தரம் ஏதோ சிந்தித்தவாறு, சரிமா வாங்க என்றவர் காரை எடுத்துக்கொண்டு சந்திரலேகாவையும் அழைத்து கொண்டு பார்ட்டி நடக்கும் இடத்தை நோக்கி சென்றார். சந்திரலேகா சற்று நேரம் பொறுத்திருந்தால் அவரின் வாழ்க்கையே தடம் மாறாமல் இருந்திருக்கும். தன் கணவரை எண்ணி வருந்தியவர் விதி தனக்கு வேறு ஒன்றை வைத்திருக்கிறது என்பதை அறியாமல் போய்விட்டார். இவர்கள் புறப்பட்டு சென்ற சற்று நேரத்தில் புருஷோத்தம்மனின் கார் வீட்டிற்குள் நுழைந்தது. காரிலிருந்து தள்ளாடியபடி இறங்கிய புருஷோத்தம்மன் நிதானம் இல்லாமல் வீட்டிற்குள் ஆடியபடி நுழைந்தார். அவரின் நடையை வைத்தே அவர் நன்றாக குடித்து இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட ருக்மணி அவரை நோக்கி விரைந்து சென்று, என்னாச்சு உங்களுக்கு என்று கேள்வியை எழுப்ப, புருஷோத்தம்மன் நத்திங் என்று குழறியபடி கூறியவர் ஹாலில் இருந்த சோபாவிலேயே படுத்து ஆழ்ந்த நித்திரைக்கு சென்று விட்டார். புருஷோத்தம்மன் சுயநினைவில் இல்லாததை வைத்து ருக்மணி அவசரமாக ஒரு திட்டத்தை தீட்டினார். சுந்தரமும் சந்திரலேகாவும் பார்ட்டி நடந்த இடத்தை அடைந்து அங்கே விசாரிக்க, அங்கே ரிசப்ஷனில் இருந்த ஒருவர், சார் அப்போவே கிளம்பிட்டாரே மேடம், பார்ட்டி முடிஞ்சிருச்சு, எல்லாருமே கிளம்பிட்டாங்க, யாருமே இப்போ இங்க இல்ல. சந்திரலேகா, ஓ அப்படியா, ஓகே என்றவர் அவசரமாக வெளியே ஓடி வந்து சுந்தரத்திடம், சுந்தரம், சார் வீட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன், சீக்கிரமா வீட்டுக்கு போங்க என்றபடி அவசரமாக காரினுள் ஏறினார். சுந்தரம், என்ன இது, இந்த அம்மாவை போட்டு தள்ளிட்டு நம்ம தங்கச்சி அந்த வீட்டுக்கு மருமகளாக்கலாம்னு பார்த்தா இப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்று மனதிற்குள் புலம்பியபடி வண்டியை வீட்டை நோக்கி செலுத்தினார். கார் வீட்டை அடைந்ததும் சந்திரலேகா பதட்டமாக இறங்கி வீட்டினுள் ஓடியவர் பார்த்த காட்சியில் அவரின் இதயமே வெடித்து விடுவது போல் இருந்தது. அவசரமாக வீட்டினுள் ஓடியவருக்கு தங்கள் அறையில் இருந்து ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. ஒரு நொடி அவரின் கால்கள் அப்படியே நின்றுவிட்டது. பிறகு மெதுவாக அறையின் கதவை திறந்து பார்த்தவரால் தான் பார்க்கும் காட்சியை நம்பவே முடியவில்லை. ஆம், அவரின் காதல் கணவர் நிதானம் இல்லாமல் ஏதேதோ குழறியபடி கட்டிலில் படுத்து கிடந்தார். கட்டிலிற்கு அருகில் ஒரு பெண் தன் முட்டியில் தன் முகத்தை புதைத்தபடி தலைவிரி கோலமாய் அழுது கொண்டு அமர்ந்திருந்தாள். அதை பார்த்த சந்திரலேகாவிற்கு ஒரு நொடி உலகமே தலைகீழாக சுழல்வது போல் தோன்றியது. எண்ணம் எங்கெங்கோ செல்ல அவரின் உள் மனம், இருக்காது, என் கணவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, எந்த நிலையிலும் என்ன தவிர வேற எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார் என்று அடித்து கூறியது. சந்திரலேகாவிற்கு கோபம், ஆத்திரம், ஆற்றாமை என்று ஒன்றோடு ஒன்று போட்டி போட, யாரது என்றார் கணீர் குரலில். சந்திரலேகாவின் குரலை கேட்ட அடுத்த நொடி ருக்மணி பாய்ந்து ஓடி வந்தவர் சந்திரலேகாவின் கால்களை கட்டி கொண்டு அழுதார். சத்தியமாக ருக்மணியை அவர் இங்கே எதிர்பார்க்கவில்லை என்பது அவரின் அதிர்ந்த முகமே கூறியது. சந்திரலேகா ருக்மணியை பிடித்து மேலே எழுப்பியவர், என்னாச்சு ருக்கு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? ருக்மணி எதுவும் கூறாமல் தன் வாயை முந்தானையால் மூடியபடி அழுது கொண்டே இருந்தார். சந்திரலேகாவிற்கு ருக்மணியின் அழுகையும் அமைதியும் மேலும் பயத்தை கொடுத்தது. அதிலும் ருக்மணியின் கலைந்த கோலம் அவருக்கு பெரும் அச்சத்தை கொடுத்தது. சந்திரலேகா கோபமாக, என்னாச்சுன்னு கேட்கறேன்ல, எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க?
எங்க ரூம்ல நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க என்றார் அதட்டலாக. ருக்மணி, எல்லாத்துக்கும் சார் தான் காரணம். என் வாழ்க்கையையே இப்படி நாசம் பண்ணிட்டார் என்றபடி தன் தலையில் அடித்துக்கொண்டு அழுதார். சந்திரலேகாவிற்கு ருக்மணியின் வார்த்தையில் ஒன்றும் புரியவில்லை. கண்டிப்பாக தன் கணவர் இப்படி செய்திருக்க மாட்டார் என்ற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் ருக்மணியின் நிலை அவரை நிலைகுலையச் செய்தது. சந்திரலேகா, என்ன சொல்ற நீ? எதுவா இருந்தாலும் புரியற மாதிரி சொல்லு. என்ன நடந்துச்சு என்று கண்டிப்பாக கேட்க, அதற்குள் சுந்தரம் சந்திரலேகாவின் குரலை கேட்டு உள்ளே ஓடி வந்தவர் ருக்மணியின் கோலத்தை பார்த்து, ருக்கு, என்னமாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீ இங்க என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்க என்றார் பதட்டமாக. ருக்மணி சந்திரலேகா அறியாத வண்ணம் சுந்தரத்தை நோக்கி தன் ஒற்றை கண்ணை சிமிட்டியவர், அண்ணா, என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டார் அண்ணா இவர். இனிமே நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாமே போச்சு. நீ 2ஆம் தரமா கல்யாணம் செய்து கொடுக்க கூடாது என்று தானே ஊரிலிருந்து என்னை இங்கே கூப்பிட்டு வந்த. கடைசியில் என் வாழ்க்கையை இவர் இப்படி நாசம் செஞ்சிட்டாரே. என் தலையில் நான் 2ஆம் தாரம் தான் என்று கடவுள் எழுதியிருக்கிறார் போலருக்கு என்று அழுகையினோடு புலம்ப தொடங்கினார். ருக்மணி கூற வருவதை சரியாக புரிந்து கொண்ட சுந்தரம் அவரின் பங்கிற்கு, என்னம்மா சொல்ற? நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. ருக்மணி, நான் எதை சொல்றது? நல்லது நினைக்கி போய் இப்படி அது எனக்கே வினையாய் முடியும் என நான் நினைச்சு கூட பார்க்கல. சந்திரலேகா மேடம் என்னை பாப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு போனாங்க. நானும் பாப்பாவை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன். அப்போதான் கார் சத்தம் வெளியில் கேட்டுச்சு. நீங்க 2 பேரும் தான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சு வெளியில் வந்து பார்த்தா சார் ரொம்ப குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தார். எனக்கு அவரை பார்த்ததும் ரொம்ப பயமாயிடுச்சு. சாருக்கு நிதானமே இல்லை. என்கிட்ட வந்தவர் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி செய்தார். ஆனா நான் எவ்வளவோ தடுக்க முயற்சி செய்தேன். என்னால் எதுவுமே அவரை எதிர்த்து செய்ய முடியல. கடைசியில் என் வாழ்க்கையே இப்படி நாசமாயிடுச்சு என்றவள் ஓவென்று ஒப்பாரி வைக்க தொடங்கினாள். ருக்மணி கூறியதை கேட்ட சந்திரலேகா சிலை என நின்று விட்டார். இப்பொழுது என்ன செய்வது? தன் கணவரா இப்படி? அவரின் ஒழுக்கத்தை பற்றி எனக்கு தெரியுமே. இதுவரை என்னை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையும் உற்று கூட பார்க்காதவர் இப்படி செய்து விட்டாரே என்று எண்ணியவருக்கு ருக்மணிக்கும் சுந்தரத்திற்கும் என்ன பதில் கூறுவது என்றே தெரியவில்லை. சந்திரலேகாவே அறியாமல் அவரின் வாய், இல்ல, என் வீட்டுக்காரர் இப்படி செஞ்சிருக்க மாட்டார் என்று தானாக பிதற்ற தொடங்கியது. ருக்மணி, நான் கூட போதையில் தான் அவர் என்னை பார்த்து நீங்க தான்னு நினைச்சிட்டாரோ என்று நினைச்சு நான் ருக்மணின்னு அவர்கிட்ட சொன்னேன். அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு நீ ருக்மணி என்று தெரியும், தெரிஞ்சேதான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னு சொன்னார். நானும் சந்திரலேகா மேடம்க்கு இது தெரிஞ்சா உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கேட்டேன். சந்திரலேகாவுக்கு என்னை விட்டு போக வேற யார் இருக்கா? அவ கோவிச்சுக்கிட்டு போறதுக்கு கூட எந்த போக்கிடமும் கிடையாது. அவ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா என்று திமிராக பேசினார்னா. அந்த சூழலில் சந்திரலேகாவிற்கு சரி எது தப்பு எது என்று நிதானமாக யோசிக்கும் அளவிற்கு பொறுமை இல்லை. கோபத்திலும் ஆத்திரத்திலும் தன் மதியை இழந்தவர் கட்டிலில் படுத்து கிடந்த புருஷோத்தமனின் சட்டையை பிடித்து கோபமாக, எப்படி உங்களுக்கு எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய மனசு வந்துச்சு? நிஜமாவே நீங்க என்னுடைய புருஷோத்தமன் தானா? இப்படி என் வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களே. நீங்க என்ன செஞ்சாலும் என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்துடுச்சா என்று கோபமாக சட்டையை பிடித்து உலுக்கியவர், இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் உங்களோட வாழ மாட்டேன் என்றவர் அவசரமாக அறையை விட்டு வெளியே சென்று உறங்கிக் கொண்டிருக்கும் தன் மகளையும் தன்னுடன் தூக்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.